மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்தில் வெற்றி. அடிக்கிற பால்லாம் சிக்ஸாகவே இருக்குது. வாண்டடாக வந்து சிக்கிட்டாங்களா? அதாவது அவங்க வேண்டுமென்றே சிக்கவில்லை, வேண்டாத வழக்கை ஒன்று போட்டுவிட்டு சிக்கி கொண்டார்கள். அதுதான் நான் நினைக்கிறேன். தெரிந்தும் இந்த வழக்கை தாக்கல் செய்து மாட்டிக்கொண்டார்கள். இப்பொழுது 10 லட்சம் ரூபாய் அபராதமாக அரசிடம் செலுத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும். எங்களுடைய முதலமைச்சர் பெயரில் மக்களுக்கு சென்றடையக்கூடாது. ஏன்னா அந்த திட்டம் வீடு தேடி சென்று அரசு திட்டங்களை மக்களிடம் கொடுப்பது. சில பயனாளிகள் பயன்பெறாமல் இருக்கிறார்கள். இந்த ஒரு திட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்குது. அந்த திட்டம் இன்னும் சில பயனாளிகள் இல்லாமல் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. ஏதோ ஒரு சில ரீசன்ஸ்க்காக அவங்களுக்கு தெரியாமலையோ இல்லை அவங்களுக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸு சரி வர அப்லோட் பண்ணாமலையோ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தலைவர் கொண்டு வந்த அந்த திட்டங்கள்லாம் அந்த மக்களுக்கு வீட்டு வாசப்படி போய் கிட்ட போய் அவங்க கதவை தட்டி இந்த மாதிரி அரசு திட்டங்கள்லாம் இருக்கிறது, நீங்களும் அதில் சேருங்க, உங்களுக்கு பயன்பெற்றிருக்கீங்களா இல்லையா, இப்படி தான் இதோடைய திட்டத்தோடைய ஆப்ஜெக்டு. இந்த திட்டம்லாம் மக்களிடம் போய் சேரக்கூடாது தான் என்பது அதிமுக அவங்களுடைய எண்ணம்.